ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைः தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌ கணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாக்க பொதுவாக இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க நினைச்சதை அவங்க சாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ஒரு மகானாக தான் இருந்திருக்காங்க. மகா பெரியவா காஞ்சி. இப்போ நம்ம பதிவேடில் பார்த்தீங்கன்னா மகா பெரியவாளை பற்றி ஒரு தனியாக ஒரு பதிவேடு போட்டு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். பெரியவா என்னென்ன பண்ணியிருக்கா, அவளோட சிறப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த மகா பெரியவாளுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் தான். அனுஷ நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தது. பெரிய மகானாக இருந்திருக்கார். நம்ம பெரியவாளை பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து அந்த ஊரை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தது ஒரு பதிவேடில் சொல்லும்போது அந்த ஊரை பற்றி சொல்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரோட நட்சத்திரத்தோட சிறப்பை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை சிறப்பை சொல்லி, இருந்தாலும் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக கொஞ்சம் கோவப்படக்கூடிய நட்சத்திரம். அந்த ஒரு ஞானிக்கு உரிய ஒரு தபஸ் கரெக்டாக அவங்க அந்த ஜபம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கோவத்துலேருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க. அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாக கொஞ்சம் ஜபம்லாம் பண்ணணும். சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணாங்க அப்படின்னா அவர்லாம் மகான் நிறைய ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டார். கோபம் அப்படிங்கிறது அவருக்கு வரவே வராது. நம்ம எவ்வளோதான் கோவப்படுத்தினாலும் அவருக்குலாம் கோபமே வந்தது, அவ்வளோது பக்குவம் அடைஞ்சிட்டார். அதுமாதிரி நம்ம ஜபங்கள் பண்ண 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 நம்மளோட கோபங்கள்லாம் குறையும். அதுக்காக தான் ஜபங்கள் அப்படின்னு பூஜை புனஸ்காரம் ஜபம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம கோபம் வருது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு தியானத்தை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் நமக்கு அடங்கிடும். அந்த கோபம் போயிடுது அப்படின்னாலே நம்ம உடம்புல வியாதி வராது. அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாக கோபம் ஜாஸ்திப்படுவாங்க, கோவப்படக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம ஒரு ஜபம் பண்ணோம், சுவாமியை நினச்சோம் அப்படின்னாலே அந்த கோபங்கள் குறைஞ்சிரும், உடம்புல வியாதி வராது. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபடக்கூடிய க்ஷேத்திரம் பார்த்தோம் அப்படின்னாக்க திருநின்றையூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அதாவது சென்னை கிட்ட திருநின்றவூர் அப்படின்னு இருக்குது. இது திருநின்றையூர் அப்படிங்கிறது. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து மயிலாடுதுறை வழியில் திருநின்றவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமீஸ்வரர் அந்த சுவாமியை வணங்க வேண்டும். அதாவது அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து மயிலாடுதுறை வழியில் திருநின்றையூர் அப்படிங்கிற ஊரில் மகாலட்சுமீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தருவார். சுவாமியோட பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமீஸ்வரர் சுவாமி பேர். நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் தருவார். நமது கோபத்தை கொஞ்சம் குறைப்பார், தணிப்பார். அந்த சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.